둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. ஹாய் எல்லாருமே சில எப்படா இருக்கீங்க சரங்க லவ் யூ. ஸோ நேற்று நான் வந்து சொல்லி இந்த ஒரு சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அந்த சீரியஸ். டைட்டில் என்னென்னா ஷேட்ஸ் ஆஃப் லவ், 3 டைப்ஸ் ஆஃப் லவ் ஸ்டோரிஸ். ஓகேவா? தென் இந்த ஸ்டோரி வந்து என்னோடது கிடையாது, என்னோடய பெஸ்டியோடது. ஸோ ஒரு நாள் நான் லைவ் வந்திருந்தேன்ல, அந்த லைவில் வந்திருக்கவங்களுக்கு தெரியும் யார் என்னோடய பெஸ்டின்றது. ஸோ ஓகேவா, ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம 3 கேரக்டர்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே யாரை அறிமுகப்படுத்த போகிறோன்னா வையன் தான். ஸோ அவங்களுக்கு இப்போ தான் வந்து 3 இயர்ஸ் ஆகுது, அதாவது 3 வயசே இப்போ தான் ஆகுது. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த வையன் கேரக்டர் பிடிக்குமோ அவங்கள நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே? ஸோ வையன் வந்து இப்போ தான் 3 வயசு ஆகுது, இப்போ தான் எல்கேஜி வந்து சேர்த்திருக்காங்க. ஓகே? ஸோ நீங்கள் இப்போ உங்கள் அப்பா கூட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க பைக்கில். ஒரு வழியாக வந்து ஸ்கூலுமே ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் அப்பா வந்து உங்களை கீழே வந்து இறக்கி விட்றாரு. சரி வையன், இன்றைக்கி தான் உனக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், சரியா? சரிப்பா, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4ல் அப்படின்னு சொல்லி முத்த வச்சுட்டு அவர் வந்து போகிறாரு. பையப்பா அப்படின்னு சொல்லிட்டு வையன் வந்து இப்போ போயாச்சு. அதாவது வையனாகிய நீங்கள் வந்து கிளாஸுக்கு வந்து போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எல்கேஜி கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்படியே ஒரு இடத்துல அப்படியே எங்கே இருக்கும் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஒரு மிஸ்ஸு, யார் நீ, இங்கே என்ன பண்ணுறம்மா, குட்டி பாப்பா அப்படின்னு ஒரு மிஸ் வந்து உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு, அது டீச்சர், என்னோடய கிளாஸ் எங்கே இருக்கு எனக்கு தெரியலையே. நீ எந்த கிளாஸு? எல்கேஜி ஏ. ஓ, எல்கேஜிஏவா? பேர் என்ன? என்னோடய பேர் வந்து கனி. ஓ கனியா, சரி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு, கிளாஸுக்கு போகணும், நேரமாச்சு, கூட்டிகிட்டு போகிறீங்களா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சிட்டு அந்த டீச்சர் வந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்களுமே கிளாஸ் போய்ட்டு, தேங்க்யூ டீச்சர், இட்ஸ் ஓகேம்மா, ஓகே கிளாஸ் போய் உக்காந்துக்கோ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்படியே அந்த கிளாஸில் பார்க்குறீங்க, பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க. எனக்கு ஆர்வமாக இருக்குது, யார் என்னோடய ஃப்ரெண்டாக ஆக போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிறீங்க. ஒரு 2-3 பேர் உங்களை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பெஞ்சில் போய் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சின்சரில் வந்து ஒரு மாதிரி ஒரு 4 பேர், ஒரு 5 பேர் அந்த மாதிரி உட்கார மாதிரி பெஞ்சஸ்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி பெஞ்சஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த பெஞ்சில் எந்த பெஞ்சில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அந்த பெஞ்சஸில் பார்த்தா சர்க்கிளாக போட்டு வச்சுருக்காங்க. அதாவது எல்லோரும் சுற்றிரும் உட்கார மாதிரி. ஒரு பெஞ்சில் வந்து 5 பேர் உட்கார்ற மாதிரி. எனக்கு பிடிச்ச கலர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்கவே உங்களுக்கு பிடிச்ச கலரில் ப்ளேஸ் இருக்குது. டக்குன்னு அந்த இடத்துக்கு போய் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. அப்போ பக்கத்தில் இன்னொருத்தர் யாரோ உட்காடுறாங்க. நீங்கள் அப்படியே யாருன்னு பார்க்குறீங்க. அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காருது. உங்களுக்கு மனசே கேட்கல. டக்குன்னு என்னாச்சு, ஏன் அழுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே அந்த பொண்ணு, நான் எங்கள் அம்மா கிட்டே போகணும், என்னோடய அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அளவே, சரி அல்லாத போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாதானப்படுத்துறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் யாரோ உட்காடுறாங்க. நீங்கள் டக்குன்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே கோவமாக 2 கையும் கட்டிட்டு பவுட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருது. யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு திரும்பி அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்துறீங்க. அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணுமே பார்க்குது. அந்த பொண்ணு அழுறது வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்கல போல். அந்த பொண்ணு ஒரு பாறை பார்த்துட்டு டக்குன்னு பேக்லேருந்து ஏதோ எடுக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக்லேருந்து லாலிபாப் எடுத்து அதை பிரித்து அந்த பொண்ணு அழுற பொண்ணு வாயில் வந்து வச்சிடுறா. டக்குன்னு அந்த பொண்ணை வந்து அழுகே நிறுத்திட்டு அந்த லாலிபாப்பை சப்பறா. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க அந்த பொண்ணை. இனிமே அழாத அப்படின்னு மிரட்டிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறா. நீங்கள் பேன்னு அந்த பொண்ணே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் உங்களை பார்த்துட்டு திரும்பியும் பேக்லேருந்து 2 லாலிபாப் எடுத்துகிட்டு, இந்தா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இங்கே அந்த பொண்ணுமே பிரித்து வாயில் வச்சு சப்பிட்டுருக்கு. நீங்களும் அந்த பொண்ணு, அதாவது அழுதுட்டு இருந்த பொண்ணுமே பார்க்குறீங்க. உங்கள் பேர் என்ன? என்னோடய பேரா? ஆமாம், என்னோடய பேர் லக்ஷி. உன்னோட பேர்? என்னோடய பேர் கனி
அப்படின்னு சொல்லிட்டு அது சளி வந்திருக்கும் போல் அழும்போது நம்ம சளி வரும்ல அந்த மாதிரி இழுத்துட்டு சொல்லுது, என்னோடய பேர் கனி, ஓ என்னோட பேர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட கை கொடுக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மூக்கு எழுதிட்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும். டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோவமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கும். இப்போ அப்படியே பார்க்குறீங்க, பெல் வந்து அப்படியே ரேங் ஆகுது. டக்குன்னு எல்லாருமே பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் வயன், நாளைக்கு பார்க்கலாம் லக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு கனி, வயன் நாளைக்கு பார்க்கலாம் பை அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து கிளம்புறீங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்யம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்புறான். எல்லாரோட அப்பாவை வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா அப்பா எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு சொல்லும்? நிறைய நடந்துச்சுப்பா. ஒரு பொண்ணு அழுந்துகிட்டே இருந்தாளா, அவளை நீ சமாதானப்படுத்தினியா? என் பக்கம் தான் உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் என்னால் சமாதானப்படுத்தவே முடியல. ஆனால் என் பக்கத்தில் ஒரு பொண்ணு கோவமாக பவுட் பண்ணிட்டு வந்து உட்காந்தாளா, அந்த பொண்ணு தான் வந்து அந்த அழுற பொண்ணை சமாதானப்படுத்துச்சு. அப்படியா? 2 பேரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கப்பா, நான் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டேன். சூப்பர் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நிறைய பேசுகிறீங்க. உங்கள் அம்மா கிட்ட இது நடந்து தெரியுமா, அது நடந்து தெரியுமா, மிஸ் இப்படி சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. சரி செல்லம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை அதை கேட்டுட்ருக்காங்க. இங்கே நம்ம லக்ஷ்யை பார்க்கலாம். லக்ஷ்ய வீட்டுக்கு வந்திருப்பா. அம்மா இங்கே தாண்டி இருக்கேன், கத்தாத. ஆமாம், எனக்கு ஸ்கூலுக்கு போனி எத்தனை பேர்கிட்ட சண்டை வளர்த்துட்டு வந்தேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணுமா? அப்படியே வந்து லக்ஷ்யா அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறான். என்ன ஏன் இப்போ பார்த்தாலும் எனக்கு திட்டிட்டு தான் இருப்பியாம்மா நீ? திட்டுற மாதிரி தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷிக்கும் அவங்க அம்மாவுக்கு சண்டை போகுது. இங்கே டக்குன்னு லக்ஷியோட அப்பா வந்துட்டு என்னடி அப்படின்னும், இல்லை இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட் டே வேறு, இங்கே தெருவில் இருக்கிற பசங்கிட்டே சும்மா சண்டை வளர்க்காமல் இருக்கவே மாட்டா, அதான் ஸ்கூல்லேயே யார்கிட்டயே சண்டை வளர்த்துட்டு வந்தாலான்னு கேட்டேன். ஏண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அப்படியே அவங்க அம்மா முறைக்கிறாங்க. லக்ஷி நான் யார்கிட்டயும் சண்டைலாம் வளர்க்கல, நான் ஆக்சுவலாக 2 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சது தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி அப்படியே முனைக்கிறா. இல்லை நீ எப்போ பார்த்தாலும் கடுக்கடுன்னு தானே இருப்பேன், உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது கத்துறா. ஏண்டி நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஜாலியாக தான் இருந்துட்டுருக்காங்க. இங்கே கனியை பார்க்கலாம். கனி வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மாவே அப்பா பிடிச்சிட்டு, என்ன எதுக்கு ஸ்கூலில் விட்டு போனீங்க, எனக்கு உங்கள் நேமாவே இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கனி அவங்க அம்மா போய் பிடிச்சி திட்டுறான். சரிடான்னு சொல்லணும், நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் ஜாலியாக தான் இருந்துச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு, அப்புறம் என்ன நாளைக்கு நான் போக மாட்டேன், பாரு கனி அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, அப்பாவும் திட்டுறாங்க. அப்புறமா சரி ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சே இல்லையா? பிடிச்சா. அவங்க பேர் வயன் லக்ஷி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. இங்கே எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. வயனுக்கு ஸ்கூலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயனாகிய நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஒரு வேளையை ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அதே பெஞ்சு பக்கத்தில் வந்து உங்களோட ஃப்ரெண்டு கனி, இன்னொரு பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு லக்ஷ்யா உட்காந்துருப்பா. அங்கே அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் போய் உட்காந்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப வருமானம் தெரியுமா, எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, எப்படா ஸ்கூலுக்கு போவோம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் பேசுகிறான். லக்ஷ்யா அதை காதில் வாங்குறான். எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு வயன் திரும்பிட்டு, அப்போ எங்களை பிடிக்கலையே உனக்கு? அப்படிலாம் இல்லை, அப்பயே நீ ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? இல்லை எனக்கு எங்கள் அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தான் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ஸ்கூலுக்கு வரலையா? ஏன் உங்க கூட ஜாலியாக இருக்கணும் தான் நான் வரேன். அதே மாதிரி நீ வந்தால் தான் 3 பேர் ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து மண்டி ஆடுறா. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, கனியை பார்த்தா வந்து கொஞ்சம் அழுமூச்சியாக இருக்கா. எப்படின்னா வந்து யாராவது எதாவது கையில் வந்து வாங்கிட்டா போதும் அவ வந்து அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருப்பா. இது வந்து லக்ஷிக்கு வந்து பிடிக்கல. நீ எதுக்கு சும்மா அழுற, உங்ககிட்ட எதாவது வாங்கினா அதை திட்டி வாங்கு, அழுந்து வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி திட்டவும் வயன் வந்து அவள் திட்டாத பாவம் அப்படின்னு சொல்லி வயன் வந்து நடுவில் வருவோம். 3 பேருக்குள்ளேயும் நல்லா முட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் 3 பேருமே பேசிக்கல. ஆளாளுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறீங்க. இங்கே வயன், போப்பா லக்ஷ்மி ரொம்ப ரூடாக இருக்கா. ஏமா அப்படி சொல்கிறா? இன்றைக்கி கனியை திட்டா. எதுக்கு திட்டினா? ஸோ வயன் வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது அவள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. என்ன கரெக்டாக பண்ணா? பாவம் அவளே. என்னம்மா பாவம், சும்மா அழக்கூடாது, எல்லாத்தையும் பிரேவாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அதுதான் லக்ஷ்மி கனிக்கிட்ட சொல்லியிருக்கா. நீயும் இந்த மாதிரி அழுந்து தானே இருந்தா, அப்புறம் அப்பா உனக்கு ஒன்றா சொன்னதுக்கப்புறம் அழுந்தியா நீ? அழலை. அதே தான் வந்து லக்ஷி கனிக்கும் சொல்கிறான்.
சரி சண்டைலாம் போடக்கூடாது, நாளைக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகு ஓகேவா, சாரின்னு சொல்லி நீயே போய் பேசு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயனு எங்கள் லக்ஷி அப்படியே கோவத்தில் வந்து பேக் வந்து தூக்கி விசிறி அடிக்கிறா சோஃபா மேலே. இதை வந்து லக்ஷியோட அம்மா பார்த்துட்டு, உனக்கு என்ன பேக் சோஃபா மேலே விசிறி அடிக்க தான் வாங்கி கொடுத்தேனா அப்படின்னு திட்டுவோம். அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி கண்ணும் காணாத மாதிரி போயிடுறாங்க. லக்ஷி நில்றி அப்படின்னு சொல்லி பின்னாடியே வருவோம். டக்குன்னு லக்ஷி ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. இங்கே கனியை பார்க்கலாம். கனியை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், நீ எதுக்குமா அழுந்துகிட்டே இருக்க, நானும் சொல்கிறேன் நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ எப்போ அழாமல் இருக்கியோ அப்போ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்படியாப்பா? ஆமாம், சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லுவோம். ஸோ 3 பேருமே யோசிக்கிறாங்க, நாளைக்கு போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இங்கே வயன் போய் பேச போகிறான். ஆனால் பேசலாமா வேணான்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு திங்கிங். கனியுமே யோசிக்கிறா. ஆனால் இங்கே வயன் வந்து லக்ஷிக்கிட்ட பேசிட்டான். சாரி லக்ஷி, நான் அப்படி பேசிடக்கூடாது, பரவாயில்ல இருக்கட்டும், சாரி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கை கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் நம்ம கனிக்கிட்ட டக்குன்னு பேசக்கூடாது, இல்லைன்னா அவன் மாற மாட்டான். அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க கூட பேசக்கூடாதுன்னு. நீங்களும் போய் பேச ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கனி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அம்மா வயனும் லக்ஷியை கூட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நீ இப்படியே எழுதுனா கண்டிப்பாக அவங்க கூட இப்போ பேசவே மாட்டாங்க, அப்போ என்ன பண்ணணும், நீ பிரேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனியோட அம்மா அப்பா வந்து அவளுக்கு வந்து சேர் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கனியுமே மண்டே ஆடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. இங்கே லக்ஷி, கனி பாவம், அவள் நம்ம பேச ரொம்ப கஷ்டப்படுவா, பரவாயில்ல படுட்டோம், அப்போ தான் அவள் அழ மாட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனும் லக்ஷியும் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகவே கனியும் வந்து பேசல, அமைதியாக இருக்கா. என்ன அவள் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்க்குறாங்க, ஆனால் பேசலை. அதுக்கப்புறம் பிரேக் டைம் ஆகுது. இங்கே வந்து கனி வந்து எங்கேயோ போயிருப்பா. வயனும் லக்ஷியும் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ போயிருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் திரும்பி வந்து கிளாஸுக்கு வரும்போது கனிக்கிட்ட யாரோ புல்லி பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ போச்சு, கனி அழ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கடகடன்னு ஓடியாரவே இங்கே பார்த்தா கனி வந்து அழவே இல்லை. என்னோடய ஸ்நாக்ஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழாமல் கேட்குறா. இங்கே 2 பேருக்குமே அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க, என்ன நடக்குது இங்கே, கனி அழலையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிட்ட வராங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு லக்ஷ்மி வந்து, இப்போ கொடுக்குறீங்களா இல்லையா, நான் மேமை கூப்பிட்டேன் மேம் அப்படின்றா. டக்குன்னு அந்த பசங்களாம் ஓடி போயிடுறாங்க. லைக் இப்போ தான் 3rd என்னமோ படிக்கிறாங்க போல். தேங்க்யூ லக்ஷி அப்படின்மா. இட்ஸ் ஓகே, உனக்கு ஹெல்ப் பண்ண வேறு யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். நீ அழலை கனி? ஆமாம் நான் அழலை, எனக்கு அழுக வரல, சாரி, நாங்கள் தான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் 3 பேர் சேர்ந்து நல்லா சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படின்னா வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது இருந்தாலும் சரி, கை கழுவ போகிறது இருந்தாலும் சரி, 3 பேரும் சேர்ந்து தான் போவீங்க, தனித்தனியாகவே போகவே மாட்டீங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாலாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதாவது அப்படியே 3 பேர் இருக்கும்போது வந்து வயன் வந்து அவங்களோட அம்மா அப்பா வந்து உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 3 பேரோட அம்மா அப்பாவுமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போகுது. இப்போ காலையில் டைம் 3 பேருமே ஒன்றா தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டீச்சர் வந்து என்ட்ராகிறாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க. எல்லோரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. ஓகே சரி, இன்றைக்கி பிளேஸ் சேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கலாமா? எதுக்கு மேம்? இல்லை, நிறைய பேர் ஹைட்டாக இருக்கிற பசங்க தான் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பின்னாடி தான் குள்ளையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்கள முன்னாடி உட்கார வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் வைஸாக பிரித்து உட்கார வைக்கிறாங்க. இங்கே பார்த்தா கனி வந்து முன்னாடி உட்காந்துட்டா, லக்ஷியும் வயனும் பின்னாடி உட்காந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பா. இங்கே பார்த்தா ட்ராயிங் கிளாஸ் நடக்குது. அங்கே கனியோட பக்கத்தில் வந்து ஒரு பையன் தான் உட்காந்துருப்பான் ஓகேவா. ஸோ ட்ராயிங் கிளாஸ் நடக்கவே கலர்ஸ்லேயே எடுத்து வச்சுட்டு கனி வந்து வரைஞ்சிட்ருக்கா. அப்போ ஒரு கலர் வந்து பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து எடுக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம கிளாஸ்மேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகவே உங்களுக்கு அந்த கலர் வந்து தேவைப்படுது. அந்த கலர் கொஞ்சம் தர முடியுமா? எந்த கலரு? எந்த கலரா? நீ தானே இப்போ எடுத்த அப்படி சொல்லிட்டு கனி அழுற மாதிரி போகிறா. இங்கே அந்த பையன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான், அதாவது அப்படியே அப்படின்ற மாதிரி.
இங்கே இது வந்து லக்ஷியும் வயனும் பார்த்துட்டு கடகன் வந்துட்டு எதுக்கு நீ அள்ள ஸ்டார்ட் பண்ணுற, இல்லை என்னோட கலர் இவன் எடுத்தான் தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லவே லக்ஷிக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. டக்குன்னு அந்த பையனோட மண்ணில் டொங்குன்னு கொட்டுறா. வலிக்குது. என்னடா கோழி குஞ்சு பையலே, யாரை பார்த்து கோழி குஞ்சு பையலேன்றா? உன்னை தாண்டா கோழி குஞ்சு பையலே. பார்க்க கோழி குஞ்சு வேறு வெள்ளை வெள்ளைன்னு இருந்தால் நாங்கள் பார்த்தா பயந்துடுமா? ஒழுங்கு மரியாதை என் ஃப்ரெண்டோட கலரை கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷியோட முடியை பிடிக்கிற அந்த பையன், என்ன தைரியம் தான் என் முடியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி வந்து அந்த பையனோட முடியை பிடிக்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. வயன் வந்து நடுவில் இல்லை சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி நடுவில் வந்தாலும் வயனை தள்ளி விட்டுறாங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு கனி வந்து வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வயனை டேக் கேர் பண்ணிக்கிறான். அப்போ டக்குன்னு டீச்சர் என்றாகவே என்ன நடக்குதுங்க, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கை காட்டிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷியும் அந்த பையனை வேலைக்கு விட்டுட்டு இந்த கோழி குஞ்சு பையன் அதாவது இந்த பையன் ஃப்ரெண்டோட கலர் எடுத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படியே அந்த பையனை பார்க்குறாங்க. இவன் என் மண்டையில் கூட்டிட்டா, அந்த பொண்ணோட கலர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுக்குறான். இங்கே அப்படியே வந்து லக்ஷியம் முறைக்குது. அந்த பையனை மறைச்சிட்டே போய் அவன் சீட்டில் உட்காடுறான். இங்கே பாருப்பா, மற்றவங்களோட பொருள் எடுத்துகிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு, சரியா? சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உட்காடுறான். இங்கே லக்ஷி அப்படியே அந்த பையனை பார்த்து முறைக்க அந்த பையனை லக்ஷியை பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்கான். கனி மேம், நீ கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்க, போய் அங்கே உட்காந்துக்கோ. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கனி ரொம்ப சந்தோஷமாக போய் வந்து பையன் பக்கத்தில் உட்காடுறா. பையன் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருப்பான். அந்த பையனை தூக்கி இந்த பையன் பக்கத்தில் வந்து போட்டுட்டாங்க. அப்படியே நாட்கள் போகுது. நல்லா ஜாலியாக இருக்கீங்க. இங்கே அப்படியே வந்து கிளாஸில் உட்காந்து எல்லாம் அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. நம்ம மோஸ்ட்டாக சின்ன பசங்க என்ன பேசுவாங்க, பொம்மை கதை அந்த மாதிரி பற்றி தானே பேசுவாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து உள்ளே வந்து கிளாஸ் மேம் வந்து என்ட்ராகிறாங்க. குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுதி நிற்க, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். என்னது மேம்? நம்ம ஸ்கூலில் காம்படிஷன் நடத்த போகிறாங்க. வெளியே வேறு ஸ்கூல்லேருந்தெல்லாம் இங்கே வந்து கலந்துப்பாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே வந்து நிறைய போட்டி இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இதில் கலந்துக்க விருப்பமாக இருக்கோ அவங்களும் வந்து பேர் கொடுக்கலாம். நீங்கள் அப்படியே 3 பேரை பார்த்துக்கிறீங்க. பேர் கொடுக்கலாமா? கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வரும் கனி? எனக்கு லெமன் ஸ்பூன். ஓகே. நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன், ஃபில் த பாட்டில் போட்டி தான் வந்து ஈஸியாக இருக்கும், நான் அதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்லா ஓட வரும், அதனால் நான் வந்து ரன்னிங் ரேஸில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி. ஓகே, 3 பேரும் முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் போய் நீங்கள் வந்து மேம்கிட்ட சொல்கிறீங்க. அவங்களுமே ஓகே அப்படி சொல்லி உங்கள் பேரில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவங்களுமே ஓ அப்படியா, போட்டியில் கலந்துருக்கேன், சூப்பர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேரண்ட்ஸுமே அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்கள் அப்பாலாம் வந்து உங்களை போட்டிக்கு வந்து தயார் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோன்னா கனியை தான். இங்கே அவங்க அப்பா, கனி ஓகேவா, எதுக்கும் பயப்படாத, இந்த மாதிரி வந்து வாயில் ஸ்பூனை வச்சுட்டு கொனையில் வந்து லெமனை வைக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கு அவங்க அப்பா கற்றுக் கொடுக்குறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வந்து செய்ய பார்க்குது. ஆனால் செய்யவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுது, ஆனால் வந்து லெமன் மட்டும் கீழே வந்துகிட்டே இருக்குது. எதுக்கும் கவலைப்படாத, ட்ரை பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்காரு. எங்கே ஐயோ மொத்த லெமனையும் வந்து கீழே போட்டு எடுக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம டைரெக்டாக வந்து லக்ஷியை தான் பார்க்க போகிறோம். லக்ஷி வந்து அவங்களோட தெருவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. உனக்கும் எனக்கு ஓட்டப்பந்தயம்டா, இங்கே வந்து அங்கே போயிட்டு வருவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே வந்து நம்ம வயனை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பொருள் இருக்கணும்ல. என்ன பண்ணிட்டானா வயனு, இந்த கலர் தண்ணியெல்லாம் வச்சு தானே வந்து அந்த ஃபில்டர் பாட்டில் வந்து விளையாடுவாங்க. எப்படி கலர் தண்ணியை பண்ணுறது? இருக்கவே இருக்குது கலர் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் என்ன பண்ணிடுச்சு, ஜூஸ் எடுத்துடுச்சு. எப்படின்னா வந்து ஒரு 1/2 லிட்டர் கேன் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு கலர் பாட்டில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாட்டில் வந்து இருக்கும் போல், அதை எடுத்து வச்சுட்டு இப்படி தான் விளையாடணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியை திறந்துட்டு ஜூஸை வந்து கையில் எடுத்துக்கிட்டு போய் ஊற்றுது. இப்படியே கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஆகுது. எங்கே அந்த வயனு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா வந்து மேலே துணிக்காய போட போயிருப்பாங்க போல். கடகன் கீழே வந்து பார்த்தா தரை ஃபுல்லாக ஜூஸ் கொட்டி கிடக்குது. ஒரு வேலையை ஊற்றிட்டேன், ஆனால் பாதி தான் இருக்குது. பையனு அம்மா
என்ன பண்ணி வச்சுருக்கேன்? எதுவும் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணேன். என்னத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன்? 6 லிட்டர் ஜூஸ் கேன் இது, இதை வச்ச ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சிரிக்கிறோம். உன்னை அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு செம்ம அடி உழுது. அம்மா வலிக்குதுமா வலிக்குதுமா வலிக்குதுமா. என்ன வலிக்குது என்ன வலிக்குது, எவ்வளோ தைரியம் தான், ஜூஸ் பாட்டில் எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு செம்ம அடி உழுது. ஸோ இந்த மாதிரி 3 பேருக்குமே வந்து ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து காம்படிஷன் நாளும் வந்தாச்சு. இங்கே பார்த்தா வேறு ஸ்கூல்லேருந்தெல்லாம் பசங்களும் வந்திருக்காங்க, பேரண்ட்ஸுமே வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸுமே இருந்திருக்காங்க. இப்போ வந்து எல்லா குரூப்பாக தான் இருக்கீங்க. வயன், லக்ஷி, கனி 3 பேருமே போட்டியில் ஜெயிக்கணும், சரியா? சரி. இங்கே உங்கள் அம்மாங்களே, இது ஜஸ்ட்டு போட்டி தானே, அதுவும் சின்ன பசங்க தான் இவங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் கை வச்சிட்ருக்காங்க. 3 பேர் ஜெயிக்கணும், சரியா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகிற போட்டி என்னென்னா கனியோடது தான். இங்கே எல்லாமே சேர் பண்ணுறாங்க. கனி நீ தான் ஜெயிப்ப, கனி நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஸ்பூனில் வந்து லெமனை வைக்கிறீங்க. ஒரு பாதி தூரம் போகிறீங்க பாருங்கள், லெமன் வந்து கீழே விழுந்துடுச்சு. திரும்பி எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள், அது கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்து இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வரவே, இல்லைங்க பேரண்ட்ஸ்லாம் இங்கே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் தான் திட்டுறாங்க. அதனால் உங்கள் அப்பா அங்கேயே இருக்கார். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்குன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு கை வந்து அப்படியே ஒரு லெமனை எடுத்து உங்களோட ஸ்பூனில் வந்து வைக்கிது. நீங்கள் அப்படியே யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அது யாருன்னே தெரியல. அந்த பையன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வாயில் ஸ்பூன் வச்சுருப்பா போல, வா போகலாம் அப்படின்னு கூப்பிடவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் சேர்ந்து போகிறீங்க. எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ நல்ல பையன் இல்லை, அவன் ஓடாமல் அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவளையும் சேர்த்து கூட கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே அந்த பையனை அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வழியாக 2 பேருமே ஃபினிஷ்லாம் இங்கே வந்து போயாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாயில் வந்து அந்த ஸ்பூனை வந்து எடுக்கிறீங்க. இங்கே அந்த பையன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களுமே பார்த்துட்டு தேங்க்யூ, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் கனி. ஓ உன்னோட பேர் அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது டக்குன்னு குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. வேறு யாரும் இல்லை, அந்த பையனோட அம்மா தான். டக்குன்னு நீங்கள் திரும்புறீங்க. ஓகே பாய், எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த பையன் அவங்க அம்மா கிட்டே போயிட்டான். நீங்கள் போகிறவனே பார்க்குறீங்க. குக்கி அப்படின்றது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கனி இட்ஸ் ஓகே பரவாயில்ல விடு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அது என்னது ஒன்றும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு யாரோட போட்டி? என்னோடய போட்டி தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ வந்து வயனோட போட்டி ஃபில் த பாட்டிலு. அவள் அப்படியே கையை வந்து பார்க்கணுமே சின்னதாக இருக்குது, அதனால் வந்து அவளால் நிறைய தண்ணியை வந்து எடுக்க முடியல. இருந்தாலும் நீங்களே சேர் பண்ணுறீங்க, பையன் சீக்கிரம் போ நிறைய தண்ணி எடு. ஆனால் உங்களோட கை தான் சின்னதாக இருக்கே, ஸோ அதனால் அவ்வளோ தண்ணி எடுக்க முடியல. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து டக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணுறான். அவன் கை வேறு பெருசாக இருக்குது. அப்படியே அந்த பையனை பார்த்துட்டு டக்குன்னு தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த பையனுமே எடுத்துகிட்டு வரான். ஆனால் வந்து எடுத்துகிட்டு ஊற்றிட்டு வரும்போது உங்களை பார்க்கல போல். டக்குன்னு 2 பேர் அடிச்சுட்டு கீழே விழுந்துடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை உங்களை பார்க்குறான். நீங்களுமே அந்த பையனை பார்க்குறீங்க. டக்குன்னு வயன் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு உங்களே தூக்கிடுறாங்க, அந்த பையனையும் தூக்கிடுறாங்க. இப்போ 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்கீங்க, அதாவது 2 பேர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான். அந்த பையனுக்குமே மருந்து போடுறாங்க. 2 பேருக்குமே லைட்டாக மட்டும் தெரிஞ்சிருக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே சொல்கிறான். நீங்களுமே எப்படி தான் வலிக்குது, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறந்து வைக்கிறாங்க. நீங்கள் அந்த பையனை பார்க்குறீங்க. டக்கு நீங்கள் எழுதுறீங்க. பையன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே கேட்குறாங்க, உங்கள் அம்மா அப்பாவும் கேட்குறாங்க. நீங்கள் கையில் வந்து ஒரு சாக்லேட் வச்சுருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போய் அந்த பையன்கிட்ட கொடுக்குறீங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அந்த பையன் லைட்டாக தலையை வந்து ஷேக் பண்ணுறான். சரி இந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த சாக்லேட் கொடுத்துட்டு நீங்கள் ஒட்டியே போயிட்டீங்க. போகிறவங்களே அந்த பையன் பார்த்துட்டு அந்த சாக்லேட் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறான். சரி பரவாயில்ல விடு வயன், இப்போ என்னோட போட்டி. லக்ஷியே நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், சரியா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி வந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அவன் ரேஸ் ஓட போகிறா, ஓகேவா? இங்கே எல்லாருமே சேர் பண்ணுறாங்க, லக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு சேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பையன் இருக்கா. அது வேறு யாரும் இல்லை,
உங்களை ஒருத்தன் வம்பு எழுதிருப்பான்னு சொன்னல, அந்த பையன் தான் லக்ஷி அப்படியே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கான். இங்கே வந்து யாரோ ஒருத்தர் சிம்மி 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 அப்படின்னு சொல்லி சேர் பண்ணுறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன சிம்மியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி சிம்மி அப்படின்னு சொல்லி சேர் பண்ணுறாங்க. அது கண்டுக்காமல் நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு இப்போ பொசிஷனில் நிற்கிறாங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஆனால் அந்த பையன் வந்து லைட்டாக உங்களை தள்ளி விட்டுறான். ஸோ அதை வந்து யாருமே பார்க்கல, நீங்கள் விழுந்துடுறீங்க. உங்கள் முட்டியில் செம்ம அடி. அதே கோவத்தோடு அவனை பார்க்குறீங்க, அப்படியே முறைக்கிறீங்க, அப்படியே எழுறீங்க. அவங்க செம்ம அடிப்பட்டனா அவங்கள நிற்க முடியல. டக்குன்னு டீச்சர்ஸ்லாம் அவங்கள தூக்கிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. வலிக்குது, கொஞ்சம் தம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த இடத்துல வந்து மருந்து வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணுமே அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறான். உங்களுக்கு அப்படியே செம்ம காண்டாக இருக்குது. அப்படியே லைட்டாக அவங்க கல்யாணம் தண்ணி வருது. இது வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு, லக்ஷி எதுக்குமா அழுற? ஸோ இது வரைக்கும் அழுந்ததே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு அந்த மாதிரி தான் இருப்பீங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷியோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். சரி இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு வருதோ செகண்ட் வருதோ அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, நீ ஓடனல அதே எங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் லக்ஷி வந்து அந்த பையனை முறைச்சிட்டே இருப்பான். அந்த பையன் வந்து இப்போ தான் லக்ஷியை பார்க்குறான். லக்ஷி பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிப்பாங்க, அந்த மாதிரி சிரிக்கிறான். ஆனால் லக்ஷி அப்படியே கீழே குனிச்சிட்டு ஒவ்வொன்று அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையனை அவள் கண்டுக்கவே இல்லை. சரி விடுங்க, இந்த காம்படிஷனே இல்லைன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது, அதெல்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிக்கலாம், ஓகேவா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம குட்டீஸை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறோம். டக்குன்னு நீங்களும் வயனும் என்ன வெளியே போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க. ஆனால் லக்ஷி அப்படி இல்லை. லக்ஷி இங்கே நம்ம 3 பேரையும் வெளியே கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே லக்ஷி வந்து பேசவே மாட்டேங்கிறா. ரொம்ப சேடாயிட்டா போல். சரி விடு, எப்படி இருந்தால் வெளியே கூட்டிகிட்டு போனால் சந்தோஷமாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்லாம் அவங்க 3 பேரையும் சேர்த்துட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது பீச்சு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் பார்க், அந்த மாதிரி இடத்துலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் லக்ஷி வந்து சோகமாக தான் இருந்துட்டுருக்கா. எப்படி இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயனும் கனியும் பார்த்துட்டு, லக்ஷி என்னது வா விளையாடலாம். நான் வரல, வா லக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே லக்ஷி வந்து விளையாட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நீ தான் எங்களை பிடிக்கணும், இதெல்லாம் போங்காட்டம், நீ தான் என்ன பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. இங்கே லக்ஷி வந்து குடுன்னு அவங்க 2 பேரையும் அவுட் பண்ணிடுறா. எவ்வளோ வேகமாக ஓடுற நீ, சூப்பர், எவ்வளோ வேகமாக ஓடுறல்ல. இங்கே பார், இதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக அடுத்த காம்படிஷனில் நீயும் ஜெயிப்ப, நாங்களும் ஜெயிப்போம். இப்போ சிரி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷிக்கு நீங்கள் 2 பேரும் கிச்சு மூட்டுறீங்க. சிரி அவள் அப்படியே விழுந்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது. இங்கே பார்த்தா லக்ஷிக்கும் அந்த பையனுக்கும் ஆகவே மாட்டேங்குது. 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. வயன் வந்து நடுவில் வந்து இல்லைங்க பாருங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ தான் தடுத்து விட்டாலும் 2 பேருக்கும் ஆகவே மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகவே இங்கே வந்து 3 பேர் சேர்ந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இதை வந்து அந்த பையன் பார்த்துட்டு டக்குன்னு கனியோட சாக்லேட் வந்து பிடுங்கிடுறான். கனி என்னோட சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவே டக்குன்னு லக்ஷி கோவம் வந்துட்டு, ஸோ இவங்க வந்து வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க போல். டக்குன்னு அந்த பையனை தள்ளி விட்டுட்டு சண்டை பிடிக்கிறா. ஸோ 2 பேருக்கும் அந்த மண்ணில் வந்து உருண்டு பிறல்றாங்க. லக்ஷி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் கனியும் வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் வந்து லக்ஷி கேட்க மாட்டேங்கிறா. எவ்வளோ தைரியம் தான் அன்றைக்கி என்னை தள்ளி விட்ருப்பா, எவ்வளோ தைரியம் தான் என் ஃப்ரெண்டோட சாக்லேட் எடுத்துப்பா கோழி குஞ்சு பையிலே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்கிறா. என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே அடிக்கிறான். ஸோ 2 பேருக்குமே செம்ம அடி விழுந்துச்சு. இதெல்லாம் டீச்சர்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு அவங்க 3 பேரையும், அதாவது 4 பேரையும் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பையனுக்கு பார்த்தா லைட்டாக வந்து நெத்தியில் வந்து அடிபட்டுருச்சு போல், லைட்டாக கிழிச்சு ரத்தம் வருது போல். இதை பார்த்த டீச்சர்ஸ் வந்து உங்கள் 4 பேரோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. எங்கள் லக்ஷியோட அம்மா அப்பா லக்ஷியை முறைக்க, உங்களோட அம்மா அப்பா உங்கள் 2 பேரையும் முறைக்க, அந்த பையனை அவங்க அம்மா அப்பா முறைக்க, இங்கே வந்து அந்த பையனோட அம்மா அப்பா சண்டை பிடிக்கிறாங்க. உங்கள் பொண்ணு எதுக்கு எங்கள் பையனை தள்ளி விட்டா, உங்கள் பையன் தான் ஃபஸ்ட்டு எங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை வளர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலிக்குள்ளே சண்டை போகுது. இருங்க இங்கே பாருங்கள், இது ஸ்கூல், ஒன்றும் ஃபிஷ் மார்க்கெட் கிடையாது, ஓகேவா? உங்கள் சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி சண்டை வந்தால் இந்த ஸ்கூலை விட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும்.
அப்படியே எல்லா பேரண்ட்ஸும் சைலண்ட்டு. டக்குன்னு லக்ஷி வந்து கையை பிடிச்சி எழுதிட்டு போகிறாங்க. உங்கள் 2 பேரையும் தான். உங்கள் 3 பேருக்கு வீட்டில் செம்ம அடி. லக்ஷிக்கு தான் செம்ம. நான் அப்பவே சொன்னேன் ஓவராக செல்லம் கொடுக்காதீங்க. இப்போ பாருங்கள் எங்கே வந்து நிற்குது அப்படி சொல்லிட்டு லக்ஷிக்கு அந்த தோசை கடையில் செம்ம அடி உழுது. உங்களுக்கு பார்க்கணுமே என்ன பண்ணி வச்சுருக்க ஒயன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சாஃப்டாக இருப்பாங்களே இப்போ பத்ரகாளி மாதிரி மாட்டாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. எங்கள் கனியை வந்து அப்படியே அழுந்து அவங்க வந்து அடிக்கல திட்டுறாங்க. எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டவே அம்மே அப்படி சொல்லிட்டு அழுந்தே வந்து கனி வந்து சாதிச்சிட்டா. இருந்தாலும் வந்து கனிக்கு வந்து 2-3 அடி விழுந்திருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு அப்படியே ஒருத்தர் மூஞ்சி படுத்துக்கிறீங்க. யாருக்கெல்லாம் அடி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கை தூக்குறீங்க. அப்படியே வைக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிறீங்க. ஆனால் செம்ம அடி. ஆமாம் அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்கவே அந்த பையன் வரங்காடும். அதுக்கப்புறம் டீச்சர் சொல்கிறாங்க அந்த பையன் வந்து வேறு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாடா அப்படின்னு சொல்லி லக்ஷி. ஸோ இதோடு இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். அதாவது இந்த ஸ்டோரியோட பாட்டை முடிக்கிறேன். ஸோ அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய். எல்லோரும் மறக்காமல் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போக. ஓகே பை பாய். லவ் யூ. Light it up, dynamite.